இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 14 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளம், தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்றவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசுவும் தந்தையும் ஒன்றே. இந்த செய்தி பலமாகவே இந்த இறை வார்த்தையில் வெளிப்படுகிறது. அன்புக்கினவர்களே, இவற்றை அறியாதிருந்தால் நாம் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருக்க முடியாது. அறிதல் என்றால் அறிமுகமாயிருத்தல் அல்லது அருகிருத்தல் என்று நாம் தெரிந்ததே. இதனை ஆங்கிலத்திலே டு நோ என்ற வினை சொல்லை ஒட்டுமொத்தமாக அறிதல் என மொழிபெயர்த்து கொள்ளலாம். இத்தாலியின் மொழியிலே இதற்கு 2 வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று சபரே, அதாவது மூளை சார்ந்த அறிவு. உதாரணமாக இசையை பற்றிய அறிவு. இரண்டாவது கொனோசெரே, அதாவது மனம் சார்ந்த அறிவு, நண்பர்களை அறிவது போன்ற காரியங்கள், புதியவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்தி வைப்பது. ஆனால் இயேசு கூறக்கூடிய அறிதல் என்பது இதனை விட உயர்ந்தது. அதாவது விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், பிள்ளை தன் தாயை அறிவது போல என்று. தன் தாயின் வாசனை அறிந்த எந்த பிள்ளையும் தன் தாயை மாற்றி அமைக்காது. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தாயருடைய ஸ்மெல்லு அந்த பிள்ளைக்கு தெரியும். அது உண்மையான பிள்ளை என்ன, நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த தாயினுடைய வாசனை அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்காது. அது நினைச்சாலும் கூட அதை மறைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த தாயினுடைய ஸ்மெல் அந்த குழந்தைக்கு தெரியும். எத்தகைய குறைபாடு கொண்ட பிள்ளையாக இருக்கட்டும், தன் தாயை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளும். அதுபோலத்தான் கடவுளை நாம் அறிந்து கொள்வது. ஆனால் பிலிப்பு இதனை உணரவில்லையே. எனவேதான் ஆண்டவரை காண வேண்டும், காட்டும் என்று இயேசுவிடத்திலே முறையிடுகிறார். கடவுளை நாம் நம்முடைய செயல்பாடுகள் வழியாகத்தான் காண முடியும் என்பதனையும் அவர் அறிந்து கொள்ளவில்லை. உதவி செய்வதன் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக, இரக்கம் காற்று வழியாக, குழந்தைகளின் பிறப்பு வழியாக கடவுள் இன்னும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பிலிப்பு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இயேசு என்னை அறிபவன் தந்தையை அறிகிறான் என்று கூறுகிறார். ஏனென்றால் தந்தையும் தானும் ஒன்று என்பதனை ஏற்கனவே எடுத்துரைக்கிறார். நாம் கடவுளை அறிந்திருக்கிறோமா? அறிந்து கொள்ள முயற்சியாவது எடுக்கிறோமா? இந்த அறிந்து கொண்டு விட்டு சொன்னால் பல நன்மைகளை நம்மால் கடவுளிடமிருந்து அடைய முடியும். நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் கேட்டவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்பதுதான். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். 2 முறை இயேசு இதை சொல்லுகிறார். அவ்வாறே நம்பிக்கையோடு கேட்ட யாவரும் கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் விவிலியத்தின் பல சான்றுகளிலே அறிய வருகிறோம். இவ்வாறு கேட்ட அனைத்தையும் நாம் பெற வேண்டுமானால் அந்த ஆளை பற்றிய அறிவும் அனுபவமும் இருக்க வேண்டும். அந்த ஆளிடம் இதை கேட்டால் கிடைக்கும் என்ற அனுபவமும் அறிவும் அவசியம் தேவை. இயேசுவை பற்றிய அனுபவமும் அறிவும் நாம் கேட்ட அனைத்தையும் நமக்கு தர வல்லது. இதைத்தான் கடவுள் நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லலாம். இதைத்தான் நாம் அறிதல் என்று கூட சொல்கிறோம். இன்று வரையிலும்
அந்த அன்பு தெய்வம் நமக்கு செய்து வருகிற நன்மைகளை நாம் அறிந்து ஆழ்ந்து சிந்தித்தாலே இந்த இறை அனுபவத்தை பெற்று விடுவோம். பெரும்பாலும் கடவுள் நமக்கு செய்து வருகிற அரும் நன்மைகளை நாம் சிந்திப்பதே இல்லை. ஏதோ நமது திறமையால், பணத்தால், அறிவால் நாம் சாதித்ததாக நினைத்து விடுகிறோம். மிக தவறு. கடவுளை மறந்து விடுகிறோம். இது கடவுளிடம் நாம் கேட்காததற்கு சமம். எனவே அடுத்த முறை நாம் நினைப்பது நடப்பதில்லை, கேட்பது கிடைப்பதில்லை. ஆகவே இந்த நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். கேட்டவை யாவும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெற முடியும். மன்றாடுவோமாக. எங்களின் ஆர்வமும் ஆற்றலுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம். தந்தை இறைவனை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இறைவா, உம்மீது ஆர்வம் கொண்டு வாழுகிற வரத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா, உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா, உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே, என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே, என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால்
குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நீங்க செய்யற அன்பான செயல்கள் தான். நான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில், என்ன தர நான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில், எதை நான் செய்தேன் இதுவரை அதையே பலியாய் ஏற்பாயே இறைவா 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 இறைவா. விழிகள் எழுதும் கண்ணீர் தொழியும் வியர்வை பேசும் உழைப்பின் மொழியும், விழிகள் எழுதும் கண்ணீர் தொழியும் வியர்வை பேசும் உழைப்பின் மொழியும், வியப்பில் ஆழ்த்தும் விந்தை நிகழ்வும், வியப்பில் ஆழ்த்தும் விந்தை நிகழ்வும், விரும்பி தந்தேன் பலியின் பொருளனவே இறைவா 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 இறைவா. இதயம் சுரக்கும் நேய உணர்வும் இளமை ததும்பும் அழகு செயலும், இதயம் சுரக்கும் நேய உணர்வும் இளமை ததும்பும் அழகு செயலும், இயற்கை வழங்கும் இனிய கொடையும், இயற்கை வழங்கும் இனிய கொடையும், இறைவா தந்தேன் பலியின் பொருளனவே இறைவா 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 இறைவா. என்ன தர நான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில், என்ன தர நான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில், எதை நான் செய்தேன் இதுவரை அதையே பலியாய் ஏற்பாயே இறைவா 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 இறைவா. நிலையான புகழுக்குரிய
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.